டெய்லி நான் கிரில் திறந்தாவே அதை எட்டி உதைக்கிறது தான் அவங்க வேலை. செப்பல் ஸ்டாண்டு கழட்டி தூக்கி போடுறது, இது என் வீடு நீ வெளியே போன்னு சொல்கிறது, இல்லை மண்டை உடச்சிடுறேன்னு சொல்கிறது, வீட்டுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் என்ன சொல்கிறது? லாஸ்ட் ஆகஸ்ட் 18 டேட் அப்போ வந்து இவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களை அந்த மெயின் டோர் கிரில் கேட்டில் இவங்க இருக்கும்போதே நசுக்கிற மாதிரி, அண்ட் இவங்க வைக்கிற செப்பல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி, இவங்க எந்த வித ஒரு இண்டிபெண்ட்டாக அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி அவங்க அந்த வீடியோஸை காமிக்கும்போது, நான் அதை ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் 100க்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட பிரதர் நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி தான் பேசுவேன், நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க கிளம்பி போய்ட்றாங்க. யாருமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஒரு ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து செகண்ட் ஒய்ஃபோடு அவங்க ஹஸ்பண்டோடு இருக்காங்கன்னும் போது இவங்களால் அதை வந்து அந்த பொசசிவ்னஸ் அதுலேயே ஒரு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2019 ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. மொத்தம் 2 அக்ரிமெண்ட். ஒன்று 2015 என்னென்னாக்கா 90,000 பெர் மந்த் இவங்களுக்கு வந்து மந்த்லி இவங்களோட மெயின்டெனன்ஸ் கொடுத்துடுற மாதிரியும், அதுலேயே வந்து இஎம்ஐ ஹவுசிங் ஹோம் லோன்ஸ் எல்லாமே இவங்களே மேனேஜ் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு பாண்டு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க. பட் அவரை எக்ஸிக்யூட் பண்ணல. 2 lakhsக்கும் மேலே அவரே அவருடைய லோன்ஸுக்கு அவருடைய பர்சனல் விஷயங்களுக்கும் அதை எடுத்துக்கிட்டாரு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இவங்க ரன் பண்ணாலுமே இப்போ 2025 ஆகிடுச்சு. இவங்களுக்கு காலில் ஃப்ராக்சர்ஸு இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த்துக்கும் இருக்குது. இவங்களுடைய வாழ்வாதாரம் சாப்பிட்றது சர்வே பண்ணுறதுக்கான எந்த வித ஒரு மெயின்டெனன்ஸுமே இன்னி வரைக்கும் கொடுக்கல. வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக நம்ம உங்களை நியூஸில் பார்த்தோம், உங்களை சார்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், உங்கள் ஊர் என்ன, உங்களை பற்றி நீங்கள் முதல்ல அறிமுகப்படுத்துகிறீங்களா? என்னோட நேம் சூரியஸ்ரீ. நான் ஆந்திர மாநிலத்துக்கு சேர்ந்தவா. நான் ஒரு கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட் ஓன் ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருந்தேன். சென்னை செட்டில்டு. இப்போ உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு? 2003 டிசம்பர் 5. எப்போ உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு அவரை? அவங்க என்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் லவ் பண்ணாங்க. 1991 இருந்து காதலிச்சு 2003 திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு கெரியர் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எல்டர் பிரதர் மேரேஜ் ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களை மேரேஜ் ஆச்சு. திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஏன்னா சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி போய்கிட்டு இருந்த சமயத்தில் நீங்களும் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த லைஃப் எப்படி போய்கிட்டு இருந்துச்சு? அவங்க படம் நடிக்கும் போதெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தாங்க. அவங்க நான் என்னோட இதில் தான் நான் மேலே வந்திருக்கேன். கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் விழுந்துச்சு. 97 ஐ திங்க். பருத்தி வீரன் வரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடையாது. அவங்க சினிமா அங்கே தூரமாக தான் இருந்தாங்க. அப்போ என்னோட இதில் தான் போயிட்டு இருந்தது. நான் மார்னிங் ஆஃபீஸ் பண்ணால் நைட் ஈவன் தான் வீட்டுக்கு வருது. அவங்களுக்கு ஆஃபீஸ் தனியாக வச்சு கொடுத்துருந்தேன். எல்லா எக்ஸ்பென்சஸும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஆஸ் யூஸ்வல் போயிட்டு இருந்தது. ஃபைனான்ஷியலி நான் தான் ஸ்டேபிள். அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஃபைனான்ஷியலாக ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறமா? ஆமாம். பருத்தி வீரன் வரைக்கும் வரணும், எர்னிங் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ அவர் சைடில் இருந்து ஏர்னிங்னு எப்போ வர ஆரம்பிச்சுது மேம்? அவங்க சைட்லேருந்து எர்னிங் 2010 வந்தாலும் அது அவங்க எக்ஸ்பென்சஸுக்கு தான் சரியாக இருந்துகிட்டு இருந்தது. சில டைம் சில இதில் வந்து அவங்களுக்கு ரெட் போட்டிருந்தாங்க, அதுக்கு பணம் கட்டணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் 2003 திருமணம் செஞ்சீங்களா? சட்டப்படி பண்ண திருமணம் தானே? ஆமாம், திருப்பதியில். அப்போ ரிஜிஸ்டர்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ணி பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. மாலை முரசு அதில் எல்லாம் போட்டிருக்காங்களே. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் வந்து மீடியா முன்னாடி வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொன்னீங்களா? இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? அவங்க 2வது திருமணம் பண்ணதுலேருந்து. இப்போ அவங்க 2வது திருமணம் பண்ண போறாருங்கிறது உங்ககிட்ட வந்து சொன்னாரா? பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை, பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்போவே மிரட்டிட்டு இருந்தாங்க? ஆமாம். குழந்தை இல்லைங்கிறத ஒரு காரணமாக வச்சு என்ன மிரட்டிட்டு இருந்தாங்க.
குழந்தை இல்லைன்னு. பட் அப்போவும் நான் சொல்லியிருந்தேன், வாடகை தாய் கூட்டிட்டு வந்தால் குழந்தை பெற்றுக்கலான்ட்டு. அதுக்கும் அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாம தான் ரெண்டாவது திருமணம் செஞ்சாரா? எனக்கு பண்ண பிறகு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா அதை ஏத்துக்க முடியாது இல்லையா? ஆமாம். நம்ம ப்ராப்பரா டிவோர்ஸ்ட் ஆகல, இந்த மாதிரி ஒரு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்காங்க. சட்டப்படி அப்படி ஒண்ணுமே நடக்காம ரெண்டாவது திருமணங்கும் போது நீங்க அந்த சமயத்திலே பிரச்சனைகள் பண்ணி அப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரொசீஜர் நடந்திருக்கா? கேஸ் ஒன்றும் அப்போ ஃபைல் பண்ணலை. கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணாமல் இருக்கிற மாதிரி, காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இன்னும் வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. செகண்ட் ஒய்ஃபு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து அக்ரெசிவாக மாறி இருக்காங்க. ஆரம்ப காலத்துல அவங்களும் நல்லாதான் இருந்தாங்க. அவ வந்ததுலேருந்து பிரச்சனை தான். அப்ப நீங்க டிவோர்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க போலாம்ல உங்க சைடு தரப்புல இருந்து? நான் போகலாமன்னு தான் நினச்சேன். அதுக்கு தான் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகலான்னு சொல்லியிருந்தேன். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு வந்து எனக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கொடுக்கல, ஒன்றும் பண்ணலை. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதையும் மீறி அவங்க தான் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்கன்னா உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் போச்சா? நீங்க டைவர்ஸ் கொடுத்தீங்களா? அது என்ன ப்ரொசீஜர்ல இருக்கு? ஃபஸ்ட்டு என்கிட்ட எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் ஆகஸ்ட் 18 டேட் அப்போ வந்து இவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாருனாக்கா சரவணன் சார் அவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 வீடியோஸ் காமிச்சாங்க. அந்த 2 வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களை அந்த மெயின் டோர் கிரில் கேட்டில் இவங்க இருக்கும்போதே நசுக்கிற மாதிரி, அண்ட் இவங்க வைக்கிற செப்பல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி, இவங்க எந்த வித ஒரு இண்டிபெண்ட்டாக அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி அவங்க அந்த வீடியோஸை காமிக்கும்போது எனக்கு இதில் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னை ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு பார்க்க வந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் அவங்க அஃபெக்ட் ஆனது என்ன மெயினாக அப்படின்னாக்கா, சரவணன் சார் வந்து என்ன சொல்கிறார் இவங்க கிட்டன்னா, இவங்க சொன்னது வீட்டில் யாரும் வரக்கூடாது இவங்க வாழ்கிற வீட்டில். ரெண்டாவது ஒரு எலக்ட்ரீஷியனோ ப்ளம்பரோ வீட்டுக்கு தேவையான அடிப்படைக்கு தேவையான எந்த ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னாலோ யார் வந்தாலுமே நான் அலோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து நிற்கிறதா இவர் மேடம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தனியாக பண்ணலாங்கிற ஒரு சைடு இருக்கு. பட் ஸ்டில் இப்போ பிளம்பர் அதுன்னா நம்ம அவங்க ஹெல்ப் எடுத்து தானே ஆகணும். அதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை சாரும் ஹெல்ப் பண்ணாமல் உங்களையும் எதுவுமே பண்ண? அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. யாரும் ஃப்ரெண்ட்ஸு கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது. அது இப்போ அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்துச்சா? இல்லை, சாரி டு ஆஸ்க், பட் ஸ்டில் குழந்தை இல்லைங்கிற ஒரு ரீசன்னால தான் அவர் ரெண்டாவது திருமணம் அவர் போனாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எவ்வளோ வருஷமாக உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு? ரெண்டாவது திருமணம் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் சொன்னீங்களே, இதுவாக அவர் சொன்ன லாஸ்ட் கொஞ்ச நாள் அவங்க சொன்னது, அது நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு வந்து ஆகாஷ் ஹாஸ்பிட்டலில் வாடகை தாய் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் குழந்தை பெற்று தரோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணி 10 வருஷம் கிட்ட இருக்கும் இல்லையா? 2015ல சொன்னாங்க. ஆமா, 10 வருஷம். ஸோ இந்த 10 இயர்ஸ்ல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஒரு ஹஸ்பண்டும் செகண்ட் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் நிறைய விஷயத்தில் ஒன்றா பேசுகிற மாதிரிலாம் வரும். அதை பார்க்கும்போதே இவங்க வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் ஆவாங்கல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து செகண்ட் ஒய்ஃபோடு அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்கன்னும் போது இவங்களால் அதை வந்து அந்த பொசசிவ்னஸ் அதுலேயே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்னஸாக பழகலாம். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சஃபர்னஸ் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது இல்லையா சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி தான் மெயினாக இவங்க ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. ரெண்டாவது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, செகண்ட் மேரேஜ் பண்ணும்போதே செட்டில்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சுனாலே இவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாத போயிடும்ல. ஏன்னா செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க, இவங்களுக்கு செக்யூரிட்டி கிடையாது. ஸோ என்ன பண்ணாங்கனாக்கா 2019ல் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. மொத்தம் 2 அக்ரிமெண்ட். ஒன்று 2015ல் என்னன்னாக்கா 90,000 பெர் மந்த் இவங்களுக்கு வந்து மந்த்லி இவங்களோட மெயின்டெனன்ஸ் கொடுத்து விடுற மாதிரியும், அதுலேயே வந்து இஎம்ஐ ஹவுசிங் ஹோம் லோன்ஸ் எல்லாமே இவங்களே மேனேஜ் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு பாண்டு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காங்க. பட் அவரை எக்ஸிக்யூட் பண்ணல. ரெண்டாவது 2019ல் வந்து 40 lakhs நான் உங்களுக்கு கொடுத்து விட்றேன். ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய சேஃப்டிக்காக செக்யூரிட்டிக்காக மெயின்டெனன்ஸ்க்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் 10 lakh கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல, எக்ஸிக்யூட் பண்ணல, விட்டுட்டாங்க. இப்போது இந்த மாதிரி இவங்களுக்கு எந்த வித ஒரு 2019லேருந்து அந்த 10 lakh கொடுத்தாங்க இல்லையா, அந்த கொடுத்ததுலேயும் மேடம் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு
2 lakhsக்கும் மேலே அவரே அவருடைய லோன்ஸுக்கு அவருடைய பர்சனல் விஷயங்களுக்கும் அதை எடுத்துக்கிட்டாரு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இவங்க ரன் பண்ணாலுமே இப்போ 2025 ஆகிடுச்சு. இவங்களுக்கு காலில் ஃப்ராக்சர்ஸு இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த்துக்கும் இருக்குது. இவங்களுடைய வாழ்வாதாரம் சாப்பிட்றது சர்வே பண்ணுறதுக்கான எந்த வித ஒரு மெயின்டெனன்ஸுமே இன்னி வரைக்கும் கொடுக்கல. அந்த 10 lakh கொடுத்துர்லையா, அந்த பீரியட் முடிஞ்சு போயிட்ட உடனே என்ன ஆகுதுனாக்கா, இவங்க கேட்ட 2 பேரும் மியூச்சுவலாக போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்டை அவர் நிறைவேற்றலை. ஸோ இப்போ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அதிகமாகுது. இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் சஃபர்னஸ் தானே. ஏன்னா எந்த ஒரு அவங்க லைஃப்பில் சர்வே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத அவங்க பிரதர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பிரதரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண முடியும், அவருக்கு ஃபேமிலி இருக்குது. அப்புறமா அவருக்கு கொடுக்குறதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவருக்கும் இவர் ரிட்டர்ன் தான் பண்ணி ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ கடன் வாங்கியும் நிறைய பைசா அவங்க லைஃப்பை சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் ஆல்ரெடி சப்மிட் ஆகிருக்கு. எப்படின்னாக்கா மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க இவங்க ஸ்ரீபெரும்புத்தூர் கோர்ட்டில். அண்டு டிவோர்ஸ் வந்து பெட்டிஷன் வந்து சரவணன் சார் போட்டிருக்காரு இவங்க மேலே. இவங்க போடல, ரெடியா இல்லை. இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, பெர்மனன்ட் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கொடுக்கறதுக்கு ரெடி. இவங்களுடைய இப்போ ரிலீஃப் என்ன, ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா 2 விஷயம்தான். என்ன மென்டல் அண்ட் ஃபிசிக்கலாக டார்ச்சர் கொடுக்காதீங்க. 2வது எனக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பெர்மனெண்ட்டாக செட்டில் பண்ணிட்டீங்கன்னாக்கா நான் அங்கேருந்து கிளம்பிடுறேன்றாங்க. செகண்ட் மேரேஜ் உங்களுக்கு ஆகிடுச்சு, இனிமேல் நான் அங்கேருந்து என்ன பண்ணுறது, என்னால் கஷ்டமாக இருக்குது, என்னால் ரொம்ப அந்த பெயின் தாங்க முடியல, நான் கிளம்புறேன்றாங்க. பட் என்னன்னாக்கா கோர்ட்டில் இவ்வளோ நாள் கேஸ் போயிட்டுருக்கு. அதனால் அதோடைய தீர்ப்புக்கு இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இன்பிட்வீன் டைமில் மெயின்டெனன்ஸ்க்கு சஃபர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய ஒரு வருத்தம். நீங்கள் கேட்குறீங்களே என்ன சஃபர்ன்றது இதுதானே தவிர கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங். யூ ஆர் நாட் ஒர்க்கிங் இப்போ? எப்போத்துல இருந்து வேலை? 2010 or 11. அதுக்கப்புறம்ல இருந்து வேலை பண்ணல? வேலைங்கிறது என்னோட ஓன் ஆஃபீஸ் தான், க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நான் டெஸ்ட் பேபி ஒர்க்கும் போயிட்டேன். அந்த டைமில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் க்ளோஸ் பண்ணேன். இப்போ மென்டல் டார்ச்சர், ஃபிசிக்கல் டார்ச்சர்னு சொல்லும்போது இது இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா சொசைட்டியில் நிறைய நடக்கிற ஒரு விஷயம் தானே சார். ஸோ ஒரு ஃபிசிக்கல் டார்ச்சர்னு சொல்லும்போது என்ன மாதிரி ஃபிசிக்கல் டார்ச்சருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். மேம், ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு கிரில்லு திறக்கக்கூடாது, கதவு திறக்கக்கூடாது அப்படிங்கிறது அது ஃபிசிக்கல் டார்ச்சர் தானே. ஒரு கெட்ட வார்த்தைகளை திட்டுறது வந்து மென்டல் டார்ச்சர் தானே. எல்லாம் கட்டி கட்டி வச்சுக்கிட்டு குப்பையை போட்டுக்கிட்டு அந்த இதே இருக்கா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு. இது கரெக்டம் இல்லையே. யாராவது செங்கிலியை வந்துட்டு இப்படி கட்டி வைப்பாங்களா? எந்த பைத்தியக்காரியுமே அப்படி பண்ண மாட்டா. சங்கிலியை கொண்டு கட்டி வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வேணுங்க. என்னடி மேடம் பண்ண மாதிரி எடுத்து மேல போடு, வெளிய போடு. ஏக்கா கீழ போய் போடு. நான் உள்ள நெத்தி போடு வாரக்கா. எடுத்து வா. கீழ வச்சுடா வா. இத எடுத்து போய் கீழ போ. என்ன பிரச்சனை? டெய்லி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இங்க இருந்து வைக்க, இங்க உனக்கு வைக்க இடம் இல்லையா நான் கேக்குறேன். இல்ல நீங்க எது வைக்க கூடாது. இல்ல இடம் இல்லையான்னு கேக்குறேன். இந்த 2 வீடியோ மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. இன்னும் சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஒரு 2 ஃப்ளாட் வாங்கி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். நடுவில் வந்து ஒன்லி பார்ட்டிஷன், கதவு தான் இருக்குது, 10 என்ட்ரன்ஸு. இப்போ நான் வெளியே வரும்போதும் நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்து அசிங்கமாக பேசிக்கிட்டே இருந்து நான் வந்து ஒரு இதுக்கும் நான் வந்து உங்ககிட்ட வரலை. 2019 நான் என்னோடய வேலையை நான் உண்டு. அது எல்லாத்துக்குமே வந்து கதவு திறந்தாவே பேசுறது, இல்லைன்னா பெல் அடிச்சுட்டு போகிறது, செப்பல் ஸ்டாண்டு கழட்டி தூக்கி போடுறது, இது என் வீடு நீ வெளியே போன்னு சொல்கிறது, இல்லை மண்டை உடச்சிடுறேன்னு சொல்கிறது, வீட்டுக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் என்ன சொல்கிறது. அப்போ இது இந்த ஒரு 10 வருஷமாவே இது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க? 10 வருஷமா இல்லை, 2019 வந்து அவங்க வேற இடத்துல இருந்தாங்க வாடகைக்கு. இப்போ ஆப்போசிட்லேயே வந்துட்டு இது நியர்லி 3 இயர்ஸாக நடந்துகிட்டே இருக்குது. நான் அதை ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணால் 100க்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட பிரதர் நாங்கள் பார்த்துக்குறோம், அவள் அப்படி தான் பேசுவாள், நீங்கள் போங்க
அப்படின்னா அவங்க கிளம்பி போய்ட்றாங்க. யாருமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. மாங்காடு ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கேயும் அவங்க வந்து இது பண்ணுறது இல்லை. அப்போ யாருக்கிட்ட போய் நான் சொல்லணும் சொல்லுங்கள்? இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அட்ரஸ் பண்ணும்போது இதுக்கு லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்கு? இல்லை, அதுக்கு முன்னாடி இவங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு லாஸ்ட்டு செப்டம்பர் 3 இவங்க போய் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அப் டு 8th வரைக்கும் எந்த ஒரு கால்ஸும் வரலை இன்வெஸ்டிகேஷனுக்கு. உடனே திருப்பியும் செகண்ட் டைம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகணும். அங்கே போனதுக்கு நீங்கள் லோக்கல் மாங்காடு உமன் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அங்கே உங்களுடைய என்கொயரி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் மீட் பண்ணோம். மீட் பண்ண உடனே சரவணன் சாருக்கு ஃபோன் பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர். பேசுனதுக்கு அவர் வந்து நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கேன், என்னால் இன்றைக்கி வர முடியாது, நான் நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் எனக்கு ஒரு டேட்டை கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து 11th டேட்டை கொடுத்தாங்க. 11th அப்போவும் அவர் சார் வரல. அன்றைக்கும் போலீஸ் திருப்பியும் கால் பண்ணுறாங்க, நான் பிஸியாக இருக்கேன், நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது 11th விட்டுட்டு அதுக்கப்புறம் 16th போலீஸ் சம்மனே அனுப்பி 16th டேட்டு வந்து அப்பியர் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க சைட்லேருந்து எல்லாம் போனோம். அன்றைக்கும் சரவணன் சார் வரலை. பட் ஒரே வாட்டி மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் வந்து வந்தாங்க. வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்கள் சைடில் இருந்தும் சில நியாயங்கள் இருக்குது, அதுக்கு ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குது, நான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லெட்டர் எழுதி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கம் போல் அவங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. பட் நாங்களும் வெயிட் பண்ணுறோம், என்ன தான் கொடுப்பாங்க, சரி அவங்ககிட்ட என்ன இருக்குது, இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆகி என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு 16th வரைக்கும் ரெகுலராக போயிட்டுருக்கோம். 16th வரைக்கும் வரலை. அதுக்கப்புறம் அங்கே இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னாக்கா, 16th வரல, நான் நெக்ஸ்ட்டு சம்மன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 16th இன்றைக்கி டேட் வந்து 24 ஆகிடுச்சு, இவங்களுக்கும் எந்த சம்மனும் வரலை இது வரைக்கும். ஸோ ஃப்ரம் 3rd of September இருந்து அப் டு டேட் வரைக்கும் போலீஸ் சைடில் 2 பேருமே இவங்க சீட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை. இப்போ அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, லீகலாக டிவி ஆக்டில் இவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ அதுலேயே இவங்களுடைய கஷ்டங்களும் இப்போது சொன்ன மாதிரி அவங்க ஃபிசிக்கல் மென்டல் டார்ச்சர்ஸ் இது எல்லாத்தையும் அதுலேயே அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேஸ்க்கு என்னெல்லாம் ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் ஆகிறதுக்கான வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் நடக்கும்போது அவங்களும் அவங்களோட செகண்ட் ஒய்ஃபும் வரணுங்கிற அவசியம் கண்டிப்பாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களை வந்து ஒரு புஷ் பண்ண மாதிரி கிரில் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. ரெண்டாவது ஒரு செப்பல் ஸ்டாண்ட்லாம் வைக்கும்போது அவங்க ஒய்ஃபும் கழட்டுறாங்க, கூட வந்து அவரும் சேர்ந்து செகண்ட் டைமாக கூடவே பக்கத்துலேயே வந்து கழட்டுறாரு. ஸோ அப்போது எந்த நோக்கத்துக்காக கழட்டி வைக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு, ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தில் வந்து சஃபர் ஆகிறதுக்கு அங்கே பர்சன் வந்து 2 பேராக வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படின்னும்போது அவர்கிட்ட என்ன காரணம், ஏன் அதை கழட்டினாங்க, அப்போது இன்னும் இந்த மாதிரி கிரில்லாம் நசுக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க யார் ரூபத்தில் வந்து உட்காந்துருக்காங்க, யாருக்காக உட்காந்துருக்காங்க, ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார். ஸோ இப்போ இவங்க மேலே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, அவரும் செப்பல் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணுறாருன்னா அவரும் தானே ஆன்சர் பண்ணணும். அப்போது ஏன் பண்ணோம், இவங்க சைடில் இருந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அப்போது தப்பு இருக்கு. ஸோ அதை பேசி முடிவு கொண்டு வந்ததானே இவங்களும் அப்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ரெண்டாவது இவங்களோட அலிகேஷன் வந்து யாரும் வீட்டில் வரக்கூடாதுன்னு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள், யார் வரணும்? சரவணன் சார் வீட்டுக்கு இவங்களுடைய கசின் பிரதர் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்றவர் வந்து அன்றைக்கி நாங்கள் கேஸ்க்கு வெயிட் பண்ணோம், வரவே இல்லை மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரிக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவர் வீட்டுக்கு போன உடனே அவரை வந்து ஒரு கேமராவில் வந்து அவர் வந்து வீடியோ எடுக்கிறதா சொன்னாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு யாராச்சும் வீட்டுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்களே, எல்லோரும் பயப்படுவாங்கள்ல. இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க, அது வீடியோஸ் எடுத்தால் அவங்க நெக்ஸ்ட் டைம் வருவாங்களா? வரமாட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லைன்னும் போது அப்போ அவர் தானே வந்து சொல்லணும், இல்லை என்னால் எந்த வித ஒரு அவங்களுக்கு ப்ராப்ளமாக வராது, அவங்க பீஸ்ஃபுல்லாக அவங்களோட இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு. அப்போது இதை சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? இவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, இல்லை அது என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரோட கடமை? செப்பல் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு இதுக்கான காரணம் இல்லைன்னு சொல்ல யாருடைய கடமை? ஸோ அவரை வந்து அந்த மாதிரி என்கொயரி இது வரைக்கும் பண்ணலை.
கூப்பிடுறாங்க, அவர் நாட் வரல. ஓன்லி செப்பல் ஸ்டாண்ட், டெய்லி நான் கிரில்லு திறந்தாவே அதை எட்டி உதைக்கிறது தான் அவங்க வேலை. உங்களை கொலை பண்ற அளவுக்கு மிரட்டல் கொடுத்துருக்காங்கங்கிற வரைக்கும் அவங்க சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இன்னொரு விஷயம், இப்போ இந்த கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இவங்க எங்க தங்கிட்டு இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க? அங்கதான் இருக்கீங்களா? ஸோ அங்க இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இப்போ இருக்கா? த்ரெட்ஸ் அந்த மாதிரி இருக்கா? அங்கேதான் இருக்க, அந்த ட்ரெஸ் அங்கே அப்படிதான் இருக்கு. அவங்க சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, இது என் வீடு. அவங்க பேர்ல தான் வீடு இருக்கு. அவங்க பேர்ல நாங்கள் வந்து அப்போ நான் முதலீடு கொடுத்து வாங்கினதெல்லாம் அப்போ தப்புங்கிறது எனக்கு தெரியல, இப்போதான் தெரியுது. அப்ப இப்போ உங்களுக்கு வெளில வரும்போது அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் இல்லையா? இப்பவும் பண்ணுவாங்களே. ஓகே. இது இன்னைக்கு கூட நான் கிரில்ல திறந்திருந்தா எட்டி வதச்சிருப்பாங்க. அவரோட செகண்ட் வைஃப் இருக்கார்ல ஸ்ரீதேவி, அவங்க 2 பேருக்கும் எப்படி அவங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்ரீதேவிங்கவங்க ஒரு நாள் சொல்லும்போது அவங்க சொந்தக்காரங்கன்னு தெரிய வந்தது. என் சொந்த அத்தை பையனை கட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு வீடியோ இருக்கும். இப்போ கடைசியா இவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே முடிஞ்ச ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச பிரச்சனை எல்லாமே நிச்சயமா மேடம். அதுக்கப்புறமும் த்ரெட் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. ஏன்னா இப்போ இவங்க வீடு விட்டு போலாம் எல்லாமே இருக்கு. பட் அதுக்கப்புறம் இவங்க கேட்குற அந்த ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னாக்கா, 2 விஷயம் தான். டார்ச்சர் கொடுக்கக்கூடாது, 2வது மெயின்டெனன்ஸ் கிடச்சாச்சுன்னா, பெர்மனெண்ட் மெயின்டெனன்ஸ் கிடச்சாடுச்சுன்னா இவங்க அங்கேருந்து கிளம்பணுன்றாங்க. அங்கே இருக்கணும்னு விருப்பம் இல்லை. இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆந்திர பிரதேஷ். மேபி எங்கே போகலாம், எங்கே இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் எந்த பர்சன் என்ன ட்ரீட் கூட த்ரெட்டன்லாம் பண்ண போகிறாங்க, நம்ம அதை யோசிக்க முடியாது. அது எப்போ வருதோ அப்போ ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் தானே. இப்போ நம்ம எதையும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னாச்சுன்னா, மெயின்டெனன்ஸ் இல்லை, வெளில கடன் வாங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவு? இது கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அதனால் கோர்ட்டில் போயிட்டு இருந்தாலும் பர்சனலாக இவங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்காங்க. இதுதான் மேஜர் ரோல். 2வது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப பிரச்சனைகள் சஃபர் ஆனது அந்த வீடியோவில் பார்த்த ஒரு விஷயம் மட்டும்தான். இதில் இருந்து அவங்க சார்ட் அவுட் ஆகிட்டு வரணும். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கேட்டதுக்கு அவங்க இன்னும் என்கொயரி முடிக்கல. எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, 3லேருந்து இன்னி வரைக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான். அப்போ இது அடுத்தது வந்து கோர்ட்டில் தான் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா மேம்? இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமும் நீங்கள் திருப்பி அதே வீட்டுக்கு தானே போகணும். இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அவர் சைட்லேருந்து ஏதாச்சும் அவர் சொன்னார், இல்லை வைஃப் சைட்லேருந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சா? வீட்டில் போகும்போதுன்னா நான் வந்து மோஸ்ட்லி நான் கதவு திறக்கிறது இல்லை, உள்ளே இருக்கிறது. நான் வந்தால் வெளியே வந்தால் நான் வந்து கிரில்லு திறந்து வச்சு போனாவே வந்து எட்டி வதச்சிட்டு போகிறாங்க. ஸோ சப்போஸ் நான் வெளியே வர்றதுக்கு கதவு திறந்து அந்த கிரில் எனக்கு பட்டிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கேஸ் பற்றி சார் எதுவுமே, சாரோ வைஃபோ அங்கே வந்து எதுவுமே பேசல, செகண்ட் வைஃப் எதுவுமே பேசல நீங்கள் வீட்டில் இருக்கும்போது? ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? எவ்வளோ நாள் ஆகும்? கோர்ட் விஷயத்தில் வந்து இவ்வளோ நாளில் முடியுன்ற டேட்டோ எக்ஸாக்ட் டைமோ நம்ம சொல்ல முடியாது. அண்டு இன்ஃபேக்ட் நான் அவங்களுடைய கேஸ்லாம் இவங்களோட அட்வொகேட் வந்து நாச்சியார் தான், சமாதான நாச்சியார். அவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அதை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்க. முன்னாடி வந்து இவங்க பார்க்கல. ஸோ அதனால் இட் வில் டேக் டைம். நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. நம்மளுடைய சைடில் வந்து எல்லாம் ஸ்பீடப் பண்ணோன்னாக்கா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். 2 பக்கம் இருக்குல்ல சார். இவங்க அவங்களுக்கு சரவணன் சார் ஒத்துக்கிட்டே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், இதெல்லாம் ஒத்துக்கிட்டா பீஸ்ஃபுல்லாக போகலாங்கிறது இருக்குது. அது இல்லாமல் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? அவங்களுக்கு தண்டனை இருக்கா? அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஒரு வீடியோ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் யூடியூப் சேனலில். எப்படின்னா ஒரு கோயில் டெம்பிளில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க யூடியூப் சேனலில். அதில் வந்து சரவணன் சார் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க. இவரும் எதுவும் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாத அதை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அவங்க லிவிங் டுகெதராக இருக்கிற மாதிரியே தான் அவர் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷனில் போட்டிருந்தார். பூந்தமல்லி கோர்ட்டில் டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து அவங்க லிவிங் டுகெதராக இருக்கிறதா தான் இருக்குது. ஆனால் இப்போ அவர் மேரிட் ஆன மாதிரி ஒரு யூடியூப் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது மேரிட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவியை வந்து திருமணம் பண்ணுறதுன்றது பைகமியில் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வீடியோவில் வந்து நான் கன்சென்ட்டை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. கன்சென்ட்டை கொடுத்தாலும் அது இவங்களுடைய கன்சென்ட் கிடையாது, அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்தேன்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அப்படி கன்சென்ட் கொடுத்துருந்தா அவர் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையானது மெயின்டெனன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே அடுத்த திருமணம் பண்ணணும். ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணாத இன்னொரு திருமணம் பண்ணியிருக்காரு.
ஸோ அது வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கும், நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. பட் அவர் அந்த சொன்ன எனக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னது வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சமாக இருந்தால் அது ஒரு தப்பு. மெயின்டெனன்ஸ் இது கொடுக்க மாட்டேங்கிற ஒரு பட்சத்தில் வந்தால் என்ன ப்ரொசீஜர்ஸ் அவர் சைடுக்கு இருக்கும்? மெயின்டெனன்ஸ் அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுல்ல. என்ன காரணம்னாக்கா இவங்க கூட வாழ்ந்துருக்காங்க, 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இனிமேல் நான் என் ஒய்ஃபை வந்து பார்க்க முடியாது, எனக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லைன்னு அப்போ கோர்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் நீங்கள் கொடுன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் என்ன கேட்குறீங்கனாக்கா கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்குறீங்க. கொடுத்து தானே ஆகணும். மெயின்டெனன்ஸ் பின்ன அவங்க வாழ்வாதாரம் என்ன இருக்குது? ஒரு ஒய்ஃபாக அவங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு தனியாக இப்போ விட்டு போக போகிற நிலைமைக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது நீங்கள் ஏன் கொடுக்கலன்னா என்ன ஆகணும் எப்படி நீங்கள் கேட்பீங்க? கொடுத்து தானே ஆகணும். கொடுக்கணும்னு நினச்சிருந்தாச்சுன்னா இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிருக்க வேண்டிய விஷயம். 2019 அந்த 40 lakh எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா இப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு அவர் வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்க தான் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாத்தையுமே செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவங்களையும் நான் வந்து செக்யூரிட்டியாக வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய விஷயங்களில் அக்செப்டும் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதை எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாத விட்டுருக்காரு அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு தப்பான விஷயமா இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். திருப்பியும் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? டைம் ட்ராக் ஆகிட்டே போனால் இவங்க தான் சஃபரர், வேறு யாருமே கிடையாது. இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாதிப்பு. என்ன காரணம்னாக்கா இப்போவே இவங்க கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்னமும் கடனாளி ஆகிறதுக்கு தான் அவங்களுடைய நிலைமை போகும். இப்போது இந்த விஷயத்தில் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதால நம்ம அந்த மாதிரி டைம் ஒன்றா இழுக்கலாமே தவிர கோர்ட்லேருந்து கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய சைடில் இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவங்க கோர்ட்டை முழுமையாக நம்பியிருக்காங்க. அதனால் காத்துட்ருக்காங்க கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. இன்னும் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ சஃபர் ஆகிறது ரொம்ப அளவுக்கு அதிகமான சஃபர்னஸ் எதுலனாக்கா மெயின்டெனன்ஸ் இல்லாத. ரெண்டாவது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுத்தா கூட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாத போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உள்ளவர் தான் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ மீடியா சைடில் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம் மேம். எனக்கு நியாயம் செய்யணும், அவ்வளோதான். நான் ஒன்றும் மிரட்டலோ இன்னும் கொடுக்க போகிறது இல்லை. எனக்கு நியாயமான வர வேண்டியது வந்து நான் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களோட தீர்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். நன்றி.